பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம். முழுக்க முழுக்க கலவரம் பண்றாங்க. அங்க உள்ள இந்துக்கள அடிக்கிறாங்க, கொல்றாங்க. அதே போல இந்திய எல்லைகள்ல சேட்டைய தொடர்ந்து பண்றார்கள். ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். அதுதான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கே காரணம் இப்ப மாணவர் அமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உஸ்மானோட இறப்பு தான் அப்படின்னு சித்தரிக்கப்படுது. ஆனா அந்த இறப்பே ஒரு திட்டமிட்டது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய செய்திகள் வருது. அதுல ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடியதை இங்க நம்ம பார்ப்போம். கலிதா ஜியா அவர்களோட பார்ட்டி தான் வெற்றி பெறும். எப்ப? தேர்தலை சந்திக்கும் போது. தேர்தல் நடத்த போறார்கள். அதே மாதிரி ஷேக் ஹசீனாவோட பார்ட்டியை ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டிடணும். அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் அடியோட ஆதரவாளர்களா இருக்கக்கூடாது. இருந்தா டிக்கெட்டை கழிச்சு கொடு, இல்ல பங்களாதேஷை விட்டு விரட்டி விடு. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அந்த மூட்ல தான் பெரிய அளவு ஆர்ப்பாட்டம், போராட்டம், அவனுங்க வீட்டை போய் அடிக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டமே அவனுங்களை தேடி தேடி அழிச்சு ஒழிக்கிறதுக்கு தான். ஆனா கலிதா ஜியா பார்ட்டிய அதே மாதிரி பண்ண முடியுமானா, ஒரே நேரத்துல 2 பார்ட்டி தான் அங்க செல்வாக்கு. 2 பார்ட்டியும் இவனுங்கனால போய் அடிச்சு ஒழிக்க முடியாது. ஆனா கலிதா ஜியா அவர்களோட பார்ட்டியில உள்ள முக்கியமான ஆட்களுக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்தா, என்னைக்கு தேர்தல் ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து கலிதா ஜியா பார்ட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், இல்ல கேண்டிடேட்டுக்கு பக்க பலமா பணத்தை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஊர்ல வெயிட்டேஜ் மைலேஜ் எடுக்க பினான்சியலா மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு பூரா டிக்கெட்டை கிழிக்கிறாங்க. எல்லா பயிலையும் சுட்டுக் கொள்றாங்க. அப்பதான் யூனுஸோட கூட்டம் ஜெயிக்கும். யூனுஸுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. பிரச்சார பீரங்கியா அப்படின்னு கேட்டா பிரச்சார பீரங்கிக்கு பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. மாணவர் அமைப்பு மட்டுமே நம்பி இருக்க ஆள் யாரு அப்படின்னா யூனுஸ் தான். மாணவர் அமைப்புக்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்டா செல்வாக்கு இருக்கு. அது ஒரு கேங் தனியா இருக்கு. ஆனா அந்த கேங் இப்ப யூனுஸ் கண்ட்ரோல்ல இல்ல. முழுசா ஜெயிச்சு வந்தாங்கன்னா யூனுஸ யார் யா நீன்னு கேட்டுருவாங்க. ஒழுங்கா ஓடி போறியா இல்ல உன்னையும் தூக்கி போட்டு மிதிக்கட்டான்னு கேட்பாங்க. சில பேர் அதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த ஆளுக்கு டிக்கெட்டை கழிச்சு கொடுத்துருவாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் இந்த உஸ்மான்னு சொல்லப்படுது. மாணவர் அமைப்புல செல்வாக்கான தலைவன். அதே சமயம் யூனுஸோட கண்ட்ரோல்ல இந்த பயப்புள்ள இல்லையாட்டுக்கு. அதுக்காக தான் திட்டமிட்டு இந்த பயல போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினது என்னமோ இவனுங்க. ஆனா ஏதோ இந்தியால இருந்து உளவுத்துறை இறங்கி சம்பவம் பண்ண மாதிரி சொல்றார்கள். இந்தியாவோட ஹிட் லிஸ்ட்ல இந்த குட்டி பசங்கள்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்திய உளவுத்துறை இறங்க தேவையில்ல. அவனுங்களுக்குள்ளேயே 1000 சண்டைகள் இருக்கு. அதுல எவனாச்சும் ஒருத்தருக்கு துப்பாக்கி தந்தாலே போதும். ஆனா நம்ம இத பண்ணலைங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இது முழுக்க முழுக்க யூனுஸ் தன்னோட அரசியலுக்காக அந்த மாணவர் உஸ்மான பலி கொடுத்துட்டார். இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுது. அந்த அவனுக்கு அடிப்ப சுடுறாங்க. ட்ரீட்மெண்ட் பங்களாதேஷ்ல கொடுக்கப்படுது. பங்களாதேஷ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போறாங்க. சிங்கப்பூர்ல இறந்துடுறான். அந்த தகவல் இங்க வரவும் இவனுங்க செஞ்ச சேட்டை. எங்க போறாங்க அப்படின்னா, நேரா ஷேக் ஹசீனாவோட சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போறாங்க. முஜிபுர் ரஹ்மானோட பில்டிங்க்கு போறாங்க. ஏற்கனவே அதை போய் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அடிச்சு நொறுக்கு நடத்தியே திருப்பி போய் அடிச்சு நொறுக்கு. இப்ப கிளியரா அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா யூனுஸ் அவனை போட்டு தள்ளுறான். இது மூலியமா மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு. அதே சமயம் பழிய தூக்கி ஷேக் ஹசீனா ஆட்கள் மேல போடுறது. ஷேக் ஹசீனா ஆட்களுக்கு இவ்வளவு வீரியம் இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. அவனுங்க 10 பேர் துப்பாக்கி தூக்கலாம், இவனுங்க 10 பேர் துப்பாக்கி தூக்குவான். வங்கதேசம் மியான்மர் மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த அளவு வெயிட்டேஜ் இல்லைங்கிறனால தானே ஏமாந்து இந்த அம்மா நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதா போச்சு. ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி 1 டஜன் நாட்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. பாதி பேர் இந்த அம்மா மாதிரியே வெவ்வேறு ரூட்ல எக்ஸிட் அடிச்சு ஓடிட்டார்கள். அதனால அவர்கள் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கலிதா ஜியா அவர்களோட பார்ட்டி தேர்தலை சந்திச்சா நம்ம ஜெயிக்க போறோம், அதுவரை நம்ம உயிரை பத்திரமா வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மூட்ல அவனுங்க இருக்காங்க. அவனுங்க இவனுங்களை எதிர்க்கணும்னு தேவையே கிடையாது. மாணவர் அமைப்புக்குள்ளேயே ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு. அவனுங்களுக்குள்ள கத்தி தீட்டுக்கிட்டாதான் உண்டு. இதுக்கு நடுவுல அந்த இயக்கத்துல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சொல் பேச்சு கேட்காதவனுக்கு கத்தி தீட்டக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா யூனுஸ் மட்டும்தான். யூனுஸ் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். பார்த்தது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம இந்தியா மேல பழிய போடுறது. யூனுஸ்க்கு தெரிஞ்சதும் பிடிச்சது அதானே. முழுக்க இந்தியன் எம்பசியை நோக்கி ஓடி வர்றது, அங்க உள்ள சிறுபான்மையர்களை மிதிக்க வேண்டியது, ஏகப்பட்ட வயலன்ஸ். நம்ம அப்பப்ப சொல்றதுதான். பங்களாதேச ஒரு நாடுங்கிற அந்தஸ்தோட இந்தியா அணுகிற வரை தீர்வை நம்மளால கொண்டு வரவே முடியாது.
அது முழுக்க முழுக்க தீவிரவாத கூட்டம், மிச்சம் மீதி இருக்கிறது ரவுடி கூட்டம். அந்த ஃபார்மேட்ல போனா மட்டும்தான் நமக்கு நிம்மதி, நம்மளோட எல்லைகள் சேஃப் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அங்க நடக்கக்கூடிய கலவரங்களோ, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ அப்பட்டமா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனா தப்பி தவறி இந்த தேர்தல் முடியும் போது மொத ஆளா தேர்தல் முடிஞ்சுங்கிற நிமிடத்திலேயே சூப்பரான தேர்தலை நடத்தி முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு வெள்ளை மாளிகை சொல்லியே தீரும். அமெரிக்காவுக்கு தேவையில்லை அப்படின்னா வெனிசுலா பூமிக்கு அடியில கச்சா எண்ணெயெல்லாம் இல்ல, பூரா பதுரம் கொலை பண்ணி போட்ட ஆட்களோட ரத்தம் தான் ஓடுது, உனக்கு தெரியல அப்படிம்பாங்க. அதே வங்கதேசத்துல நடக்கிறது பூரா அவனுங்களுக்குள்ள விளையாண்டுக்கிறாங்க, வீர விளையாட்டு. அங்க ஓடுற ரத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா நீயா போய் பேசாதல்றாங்க. அதனால இந்த விவகாரத்தை முடிக்கணும், இந்தியர்களை பாதுகாக்கணும், இந்திய எல்லைகளை பாதுகாக்கணும், பங்களாதேஷ்ல உள்ள சிறுபான்மையினர் இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்திய அரசாங்கம் இறங்கி வேலை பார்த்தாதான் முடியும். இல்லாட்டி ஒரு பய கண்டுக்க போறது இல்ல. இவனுங்களும் எலெக்ஷன் பிப்ரவரி மாசம்தான். இப்போ ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்க கூடாது. பிப்ரவரிக்கு கம்மியான நாட்கள் தான், குடு குடுன்னு நாட்கள் ஓடிரும். இவனுங்க ரோட்டுக்கு வந்துட்டாலே திரும்பி போறதுக்கு 2 மாசம் ஆகும். ஏன் வந்தாங்கன்னு கூப்பிட்டு கேட்டா மறந்து போயிருக்கான் அவனுங்களுக்கே. 1 வருஷம் முன்னாடி வந்தாங்க. கவர்மெண்ட் வேலையில இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கவர்மெண்டே கிளச்சு விட்டாங்க. கவர்மெண்ட் வரவே இல்லை. பிப்ரவரியில எலெக்ஷன் வந்து உருப்படியான கவர்மெண்ட் வருமாங்கிறது தெரியல. அப்படி வரக்கூடிய கவர்மெண்ட் உருப்படியா அரசாங்க எந்திரத்தை எல்லாம் செயல்பட வைக்குமான்னு தெரியல. எதுக்குடா இதோட ரோட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியாது அவனுங்களுக்கே. அமெரிக்கா தூண்டுதல் வந்துட்டாங்க, திரும்பி போறதுக்கு அவனுங்களுக்கு வழியும் தெரியாது, வழியை தெரிஞ்சுக்க விருப்பமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ரவுடி கூட்டம், ஒரு தீவிரவாத கூட்டம் பக்கத்துல மாட்டிக்கிட்டோம் நம்ம. இந்திய அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், அப்ப மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இவனுங்களை மத்த நாடை டீல் பண்ண மாதிரி அப்படி விட்டு பிடிச்சு அடிச்சு ராஜதந்திர சேனலை பிளாக் பண்ணிடணும். ராஜதந்திர சேனல்களுக்கும் இவனுங்களுக்கும் வாய்ப்பே இல்லை, லாய்க்கே இல்லை. ஏன்னா நாடுகள் கிட்டதான் அந்த மாதிரி உறவுகள்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க முடியும். ஆனா நம்மளை காட்டிலும் பெரிய ஆட்கள் தான் டெல்லியில இருக்கார்கள், பார்த்து பக்குவமா பண்ணி இந்த விஷயத்த முடிப்பார்கள்னு எதிர்பார்ப்போம். இது முழுக்க முழுக்க யூனுஸ் செய்யக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு. யூனுஸுக்கு இம்புட்டு அறிவு இருக்கா அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் ஆட்கள் உள்ள பூந்திருக்கலாம், இல்ல அமெரிக்காவே ஐடியா கொடுத்துருக்கலாம். கலிதாஜி அவர்களுக்கு கொடுத்தா 20% 25% இந்தியாவுக்கு வாலாட்டிடுவாங்க. யூனுஸ் தற்கூரியே இருக்கட்டும், 100% விடுஞ்ச எந்திரிச்சல்ல இருந்து இந்தியாவை திட்டுவான். அது போக கீழே உள்ள அம்புட்டு வேறையும் ரோட்லயே இறக்கி விட்டு இந்தியா ஒழிகன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு நிலப்பரப்பு கிடைக்குமா? ஐரோப்பால ஒரு நிலப்பரப்பு உக்ரைன்னு கிடைச்சிச்சு, ரஷ்யாவை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆசிய பகுதியில பங்களாதேஷ்ல ஒண்ணு கிடைக்கட்டும், இந்தியாவுக்கு எதிராக ஒரு செக்குக்கு அது பாட்டு ரெடியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மெதப்புல அமெரிக்கா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கலாம். பவுன்ஸ் ஆகும் அமெரிக்கா செய்யறது. அப்ப தெரியும் இந்தியா யாருன்னு அமெரிக்காவுக்கு.